இன்றைக்கி ஒரு முழு ஈரல் எடுத்துருக்கோம். ஈரலை வறுத்துக்கலாம். இப்போ ஈரல் சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறுப்படட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துருக்கேன். தேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்ச ஈரலை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ ஈரல் இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பெரட்டி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி. இப்போ ஈரல் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணியை வற்றட்டும். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஈரலில் நிறைய பெப்பர் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெப்பர் தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூடயோ சாப்பாடு கூடயோ நம்ம சாப்பிட்டுக்கலாம்.